ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நாங்கள் வந்து ரீசெண்டாக ஹைதராபாத் டு புவனேஸ்வர் வந்து ஃப்ளைட்டில் போயிருந்தோம். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து எங்களோட செகண்ட் டைம் ஃப்ளைட் ஜேர்னி. இதுக்கு முன்னாடி ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து மும்பை டு விசாகப்பட்டினம் வந்து நாங்கள் போயிருந்தோம். அதுதான் எங்களோட ஃபஸ்ட்டு ஃப்ளைட் ஜேர்னி. இது செகண்ட் ஃப்ளைட் ஜேர்னி எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பயமாக இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம எதில் போகிறோம், எப்படி ஆக போகுது, நம்மலாம் ஃப்ளைட்டை எப்படி பார்த்துருப்போம்னா கீழே இருந்து மேலே அண்ணாந்து பார்த்துருப்போம். அந்த மாதிரி அதேமாதிரி பேராஷூட் ரைடு அந்த மாதிரி இதெல்லாம் நான் ரொம்பவே பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்த்து, இப்போ என்றைக்காவது ஒரு நாள் நம்ம லைஃப்லேயே இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு யோசித்த நாள்கள்லாம் உண்டு சின்ன பிள்ளையில். ஸோ இப்போ வந்து கனவு ஒன்று ஒன்றா நிறைவாயிட்ருக்கு. அதில் ஒன்று தான் ஃப்ளைட் ஜேர்னியும் கூட. ஃபஸ்ட் டைம் ரொம்பவே பயமாக இருந்தது, செகண்ட் டைம் ரொம்பவே நார்மலாக இருந்தது, எந்த இதுவுமே இல்லை. இந்த ஃப்ளைட் ஜேர்னி வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு காலையிலே ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து போன டைம் நாங்கள் போனது பார்த்திங்கன்னா ஒரு 9 மணி 10 மணி அந்த டைமில் வந்து நாங்கள் ஃப்ளைட்டில் ஏறுற மாதிரி இருந்தது. இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு 5:50க்கு வந்து ஃப்ளைட் ஏறுற மாதிரி இருந்தது. அதனால் நாங்கள் வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே அங்கே போகணும். ஆனால் நம்ம போகிறது டொமஸ்டிக்குங்கிறதுனால 1 மணி நேரத்துக்கு முன்னாடி போனால் கூட ஓகே தான். நம்மள்கிட்ட பெரிய லக்கேஜும் இல்லை, ஒரே ஒரு ஹேண்ட் லக்கேஜ் மட்டும் தான் இருக்குது. அதனால் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி போனால் போதும் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருந்தது. ஸோ 5:15 கணக்கு எடுக்காமல் 5:13 கணக்கு எடுத்து 4:30க்கு நம்ம ஃப்ளைட்டுக்கு ஏர்போர்ட்டுக்கு ரீச் ஆகிற மாதிரி இருந்தால் கூட ஓகே தான். 4:30க்கு ரீச் ஆகணுன்னா நாங்கள் எங்கள் வீட்டில் இருந்து வந்து 3:30க்கு வீட்டிலருந்தே நம்ம 3:30க்கு கிளம்பிடணும். அப்படின்னா தான் 4:30க்கு 1 மணி நேரம் எப்படியும் ஆகும். காலையிலங்கிறதுனால அவ்வளோவா டிராஃபிக்கும் இல்லை, நார்மலாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் 2:30க்கே எழுந்திரிச்சிட்டோம். 2:30க்கே எழுந்திரிச்சி 3:30க்குள்ளே கிளம்பி நைட்டே எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சாச்சு. போகிறதுக்கு எல்லாம் க்ளீன் பண்ணி ஒரு வாரம் டூர் மாதிரி போகிறோம். ஸோ அதனால் வீட்டெல்லாம் பக்காவாக ரெடி பண்ணி வச்சாச்சு. நைட்டு தூங்க முன்னாடியே காலையில் என்ன ட்ரெஸ் போடணும் எல்லாம் பேக்கிங் எல்லாமே நைட்டே முடிஞ்சுது. காலையில் எழுந்திரிச்ச உடனே கிளம்பி போகிற மாதிரி தான் இருந்தது. ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் வீட்டில் சூடு பண்ணி குடித்தோம் காலையிலங்கிறதுனால. மற்றபடி காஃபியா டீ எதுவுமே குடிக்கல, அப்படியே கிளம்பி அப்படியே போகிற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் ஒரு 5 பேர் சேர்ந்து போயிருந்தோம். 5 பேரும் ஒரே கார் புக் பண்ணி கிளம்பி போயாச்சு. ஸோ போயிட்டுருக்க வழியில் இந்த நம்ம மெயின் ரோடெலாம் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து எனக்கு எப்போதுமே ட்ராவல் பண்ணும்போது அந்த லைட்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். அது அங்கேருந்து பார்க்கும்போது ஏதோ திருவிழாக்கு லைட் கட்டின மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ரொம்பவே எல்லாம் ஒன்று போல் இருக்கிறது வந்து ரொம்பவே பார்க்க அழகாக இருக்கும். ஸோ அந்த லைட்ஸை ரசிச்சுட்டே இதில் நம்ம காரில் பாட்டு போட்டுகிட்டே அந்த மாதிரி போயிட்டே இருந்தோம். ஸோ ஜேர்னி வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏர்போர்ட் ரீச் ஆகிட்டோம். ஏர்போர்ட் ரீச் ஆனோடனே ஃபஸ்ட்டு நம்ம ஆதார் கார்டு காமிச்சு உள்ளே போனோடனே போர்டிங் பாஸ் எடுக்கணும். ஸோ இங்கே மிஷின் வச்சுருந்தாங்க, நம்ம லைன்லலாம் நிற்கிறதுக்கு பதிலாக மிஷின்லேயே நம்மளே எடுத்துடுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமாட்டி அங்கே நம்மளோட பேக் எல்லாம் செக்கிங் பண்ணிவிட்டு உள்ளே வர்ற மாதிரி இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஷாப்பிங் பண்ணுறதுக்கு, திரும்ப ஸ்நாக்ஸு ஃபுட்டு அந்த மாதிரி எல்லாமே இருந்தது. நாங்கள் ஒரு 4:30 5 o'clock கிட்ட ஏர்போர்ட் ரீச் ஆகிட்டோம். 5 o'clockே பார்த்திங்கன்னா இவ்வளோ கடை ஓப்பன் ஆகிருக்கு, இவ்வளோ இது 24 ஹவர்ஸும் ரன் பண்ணுவாங்க போல். நல்லா பார்க்குறதுக்கே நல்லா இருந்தது. எதுவும் நம்ம வாங்கி சாப்பிட வேணாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சது. அப்புறம் எங்கள் கூட வந்திருந்தாங்க வந்து KFC சிக்கன் வாங்கினாங்க. ஸோ பாப்பாக்கும் இது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ கொக்கோகோலாவும் அதில் காம்போவாக வந்தது. ஸோ காலையிலே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு கொக்கோகோலா அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு டேயே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேட்டுக்கு போகிறதுக்கு ரொம்ப தூரம் இருந்துச்சு. ஸோ இந்த கார் வந்து வந்திருந்தது, இது ஃப்ரீ தான். ஸோ இந்த காரில் வந்து ஏறி எல்லோரும் ஒன்று போல் இந்த கார்லேயே ரைட் பண்ணி போயிட்டுருந்தோம். ஸோ அவங்க வந்து ஒரு லிஃப்ட்கிட்டே இறக்கி விட்டாங்க. அந்த லிஃப்ட்லேருந்து கீழே போய் தான் நம்மளுக்கு வந்து நம்மளோட கேட் வரும். ஸோ அதனால் கீழே போயிட்டுருக்கோம், லிஃப்ட்டுக்கிட்டே போயிட்டுருக்கோம் இப்போதைக்கு. இந்த மாதிரி செக்இன் நம்ம ஹேண்ட் லக்கேஜுங்கிறதுனால எல்லாமே செக்இன் பண்ண வேண்டியதாக இருந்தது. எங்கள் பாப்பா கழுத்தில் வந்து ஒரு காதில் மாட்டுறதுக்கு ஒரு இது போட்டிருப்பா, அதுவும் மெட்டலுங்கிறதுனால அதையும் உள்ளே போடணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு தெரியாது, அதை நாங்கள் போடல. திரும்ப வந்து ஃபோனு சார்ஜர் எது இருந்தாலும் மெட்டலு பேட்ரி ஐட்டம்ஸ் எதுனாலுமே அதில் தான் போடணும். அதில் போட்டு செக்இன் பண்ணிவிட்டு அந்த இதையும் ப்ராசஸிங்கும் முடிச்சுட்டு, எனக்கு அந்த காதில் மாட்டுறது நான் ஒன்று போல் போடாததுனால கொஞ்சம் லேட் ஆகிட்டு, மற்றவங்கெல்லாம் டக்குன்னு முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி காரில் போயிட்டு அங்கே போய் ரீச் ஆகிட்டோம் நம்ம கேட்டுக்கிட்ட. கேட்டில் நாங்கள் தான் லாஸ்ட்டாக வந்தோம். ரொம்ப
ரொம்ப லைன் இருந்துச்சு. ஸோ லாஸ்ட்டாக ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ எங்களுக்கு வந்து சீட் எதுவும் கிடைக்கல, நிற்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த பஸ்ஸில் போயிட்டு இருந்தோம். பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஃப்ளைட் எல்லாம் பார்த்தோம். ஃபஸ்ட் டைம் ஒரு படபடன்னு இருக்குங்களா, அந்த மாதிரி இல்லாமல் இந்த டைம் வந்து நார்மலாக இருந்தது. நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் தனியாக வந்திருந்தோம், நானும் என் பொண்ணு மட்டும் தனியாக வந்திருந்தோம். அதனாலேயே கொஞ்சம் பயமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். செகண்ட் டைம் வந்து இப்போ ஒரு 5 பேர் சேர்ந்து வர்றதுனால பயமே இல்லை. ஏதோ கார்லேயோ ட்ரெயின்லேயோ நம்ம எப்போதும் வர்ற டிரான்ஸ்போர்ட்டில் வர்ற மாதிரி தான் நார்மலாக இருந்துச்சு. எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக வந்தோம். ஸோ அங்கே கார்லேருந்து இறங்கினதுக்கப்புறம் ஃப்ளைட்டில் ஏறுறது அந்த மாதிரி விஷயம்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ என் பொண்ணு என்னெல்லாம் பேசுகிறான்னு பாருங்கள். என்ன ஃபர்ஸ்ட் டைம் 4 இயர்ஸ் அப்போ இப்போ எவ்வளோ இயர்ஸ் ஆகுது? 7 முடிஞ்சு ஒன்னா ஒன்றும் செய்யாது போலாம் போலாம். என்ன இருக்கு? இது வாமிட் வந்துச்சுன்னா இருக்குது பேக். மாஸ்க் எங்க இருக்கு? இங்கேருந்து ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எங்களுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு மட்டும் தனியாக சீட் இருந்தது, மற்ற எல்லாத்துக்குமே ஒன்று போல் சீட் இருந்தது. ஸோ நான் அவங்கள்ட்ட கேட்டேன். அப்போ மோஸ்ட்லாம் அவங்க வந்து நம்மளுக்கு ஒரு மிடில் சீட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் கூட வந்தவங்க வந்து என்னோடய சீட்டை எடுத்துக்கிட்டாங்க. நான் அவங்க சீட்டை எடுத்துகிட்டு முன்னாடி சீட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம மிடில் உட்காந்துருப்போம், இப்போ வந்து முன்னாடி வந்துட்டோம். ஸோ கொஞ்சம் ஃப்ளைட் வந்து ரெடியான உடனே எடுக்க ஆரம்பித்த உடனே இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி நம்ம உட்காந்துக்கலாம். அந்த பெல்ட் மாட்ட சொல்லுவாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து மேலே போன அப்புறம் பெல்ட்டை கழட்ட சொல்லிடுவாங்க. ஸோ அந்த பெல்ட்டு கழட்டுற டைமில் வந்து நம்ம மாறி உட்காந்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் இந்த பெல்ட் மாட்ட சொல்ல முன்னாடியே அந்த மிடில் சீட்லேருந்து ஃப்ரண்ட் சீட்டுக்கு வந்துட்டேன். என் கூட உள்ளவங்களும் என்னோடய சீட்டுக்கு மாறி போயிட்டாங்க. ஸோ நம்மளே இதை வந்து இது பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் பயந்து என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட கேட்டேன். ஸோ அவங்க மிடில் சீட்டில் உட்கார சொன்னாங்க. திரும்ப அங்கே ஃப்ளைட்டுக்குள்ளே எங்கள் கூட வந்தவங்க எங்கள் பாப்பா கூட எப்படிலாம் இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து ஹிந்தியில் இருக்கும். ஸோ அவங்க வந்து பேசிகிட்டு இருக்கிறத வீடியோவாக நம்ம பார்க்கலாம். நார்மல் ஹிந்தியில் தான் இருக்கும், ஒன்றும் பயம் இல்லை. ஸோ ஈஸியாக ஹிந்தி கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு புரியும், அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறது புரியும். ஸோ புரியலைன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆனால் அவங்க என்ன பேசிகிட்டு இருந்தாங்கன்னா ஃப்ளைட் போகுது, உடனே நாங்கள் திரும்பவும் ஹைதராபாத்லேயே கொண்டு போய் விட்ருவோம், உங்கள் அம்மாவை இங்கே இறக்கி விட்ருவோம் அப்படிங்கிற மாதிரி 2 பேருக்கும் கான்வர்சேஷன் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதில் வந்து அவங்க பேசுகிறது திரும்ப எல்லாமே அதில் வந்துட்டுருக்கும். ஸோ கொஞ்சம் இங்கிலீஷ் கலந்து பேசுகிறதுனால உங்களுக்கும் புரியும். ஸோ என்ன பேசுகிறாங்க, எப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து வீடியோவாக பார்க்கலாம். Right now we are on the land. Aeroplane will go like this. See, take your.
morning. You will feel in the morning when you reach to Bhubaneswar. Okay. Monday. Okay. अच्छा Monday you are school. नहीं जाओगी? क्यों? हाँ? अच्छा रात जा रही हो? अच्छा किससे मिलने? लेके जा रहे हैं अभी तो काट दी बाइक तो वापस रिटर्न आ जाएगी अच्छा ऐसा है क्या पापा आ गए हाँ तो मम्मी को उतार के सुनो सी व्हाट विल थिंक है मम्मी को अपन उतार के हाँ तुमको वापस लेकर आ जाएगा हम लोग जा रहे हैं मम्मी को ड्रॉप करने के लिए पूछो मम्मी से पूछो हाँ अरे मम्मी को ड्रॉप करने जा रहे हैं हम हमारे घर का एड्रेस है अपने अम्मा मम्मी को अपन मम्मी को अपनी छोड़ना चाहिए अपनी छोड़ना चाहिए अपनी कभी सत्य हाँ तो सत्य वी आर कमिंग Promise. Yeah. मम्मी ने पूछ अपनी मम्मी ने अपनी क्या अच्छा फ्लाइट टेक ऑफ होगा ना वी आर गोइंग फ्रॉम देखते मेरा टीम உன்னோட டீம்ல யார் இருக்கா मैं हैदराबाद आता मेरा टीम यू वांट टू विन माय बाइक टीम नो ना ओके कट्टी तो पापा फ्लाइट में ना हाइक करने नहीं गए तेरे को एंजॉय योर ट्रिप बेटा जू पार्क Vehicle, can you take your seats for takeoff? Thank you. Listen, what is that? Pilot is trying to see you something. Listen to thing, what is that? अभी जाएगा ऊपर See, it's like this. Ground होता है ना See, it's takeoff to runway. अभी जाएगा हाँ, अभी जाएगा. Now we can go runway. अभी चलिए
எப்படி இருக்கு பாப்பா? சூப்பர். ऊपर गए ஸோ அப்படியே என்னையும் செல்ஃபி வீடியோ எடுக்கலாமா அப்படின்னு பார்த்தேன். அங்கே வந்து நம்ம ரெடியாகி கிளம்பும் மூச்சிலேயே லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிடுறாங்க. திரும்ப இறங்கும் போது தான் லைட் ஆன் பண்ணுறாங்க. ஸோ நாங்களும் கிளம்புனது ஒரு 6 o'clock ஆகிட்டு 6 o'clockனாலுமே இருட்டாக தான் இருந்துச்சு ரொம்பவே. அதனால் வெளிச்சம் அவ்வளோவா தெரியல. அதனால் என்னோடய வீடியோஸ் வந்து சரியாக வரல. நம்ம பேக் கேமரா காட்டும் போது நார்மலாக வந்துருந்தது. அவங்களுக்கு அந்த ஜன்னலோர வெளிச்சம் இருக்கிறதுனால. இதுதான் ஹைதராபாத்தோட வியூ. இந்த வீடியோ எடுத்தது பார்த்திங்கன்னா என் பொண்ணு தான் எடுத்திருந்தா. அடுத்து நம்ம போயிட்டே இருக்கும்போது பாதி தூரத்தில் சூரியன் தெரியும் மோஸ்ட்லாக அதை வந்து எடுத்திருந்தோம். திரும்ப வந்து எங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் எதுவுமே இது பண்ணல. ஸ்நாக்ஸ் எதுவுமே நாங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போது பண்ணலை. ஸ்நாக்கோ பிரேக்ஃபாஸ்ட்டோ எதுவுமே பண்ணல. ஏர் இண்டியாவில் வந்து நம்ம போகணுன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணுவாங்க டிக்கெட் புக் பண்ண எல்லாத்துக்கும். இதில் எப்படின்னா நம்ம ப்ரீ புக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நாங்கள் புக் பண்ணல. ஆனால் இங்கே பக்கத்தில் இருந்த எல்லாருமே புக் பண்ணியிருந்தாங்க. திரும்ப என்னாச்சுன்னு பார்த்திங்கன்னா இவள் எல்லோரும் கொடுக்காங்க எனக்கு மட்டும் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஃபீல் ஆகிட்டா. ஸோ ஃபீல் ஆனவுடனே நான் சொன்னேன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குக்கீஸ் வந்து வாங்கினேன். குக்கீஸ் வந்து பார்த்திங்கன்னா 200 rupees. அதுக்கு வந்து டீ ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஸோ குக்கீஸ் அவளுக்கு ஆகிட்டு டீ எனக்கு ஆகிட்டு அப்படிங்கிற மாதிரி யோசித்து நம்ம வந்து வாங்கிட்டோம். வாங்கினப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் அதுவே நடுவானிலேருந்து மேலே வானத்தில் போய் சாப்பிட்றது ஒரு சுகம் தானே, அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்புறம் வந்து அவளுக்கு வந்து இங்கே மேலே இருந்து டான்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் தோணுச்சு. ஸோ போயிட்டுருக்கு மூச்சுலாம் நம்ம பெல்ட்டெல்லாம் வைக்க சொல்லிடுவாங்க. ஸோ அப்போ நின்னாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ நின்று டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டி ஆசைகளெல்லாம் நிறைவேற்றிட்டு இருந்தோம். இந்த டான்ஸு வந்து சாங்கோடு கேட்கணுன்னா என்னோட சேனல்லையே நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவும் அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ அதுலேயே நீங்கள் பார்த்துக்கலாம். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி எங்களோட ஃபர்ஸ்ட்டு ஃப்ளைட் ஜேர்னியோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு போய் பாருங்கள். அப்போது நாங்கள் எப்படி பேசியிருந்தோம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் பாருங்கள். அதில் வந்து ஏர் இண்டியாங்கிறதுனால ஃப்ரீயாக ஃபுட் வந்து நம்ம டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். எல்லாருக்குமே ஃபுட் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி நம்மளுக்கும் ஃபுட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் வந்து இண்டிகோவில் வந்து அந்த ஆப்ஷன் வந்து இல்லை. அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவல். இதுக்கு டிக்கெட் சார்ஜ் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி எடுத்திருப்பாங்க. அதனால் 7000 அந்த மாதிரி வந்துச்சு. ஸோ நாங்கள் ஒரு 5 டிக்கெட் மொத்தமாக புக் பண்ணோம். ஆனால் எந்த ஆஃபருமே இல்லை. 5 டிக்கெட்டுக்குமே 7000 கொடுத்து தான் வாங்குற மாதிரி இருந்துச்சு. பேசிகிட்டே 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி நம்ம வந்து புவனேஸ்வர் வந்தாச்சு. புவனேஸ்வர் வந்து இறங்கும் போது பார்த்திங்கன்னா இவளுக்கு வந்து ரொம்ப இதாகிட்டு காது வலி வேறு வந்துடுச்சு. போன டைம் இந்த எதுவுமே இல்லை. இந்த தடவை இறங்கும் போது கொஞ்சம் பயந்துட்டா. ஸோ அவளோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கேட்கலாம் வாங்க. ஃப்ளைட் ஜர்னி எப்படி இருந்தது உனக்கு? சூப்பர். பயமாக இருந்துச்சா? வீடியோ பயமாக இருந்ததா? இப்போ லாஸ்ட் இறங்கும் போது மேலே போகும்போது பயமாக இருந்ததா ஜாலியாக இருந்ததா? மேலே போகும்போது கீழே சரி ஓகே பாய்.
பாப்பா பாய். ஆ பாய் ஒழுங்கா சொல்லு. அவளுக்கு வந்து அவளோட ட்ரெஸ் வந்து அந்த மினுங்கிறது வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. ஸோ அதை வந்து அந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு இருந்தா. நம்ம கீழே இறங்கியும் கொஞ்சம் நேரம் நம்ம ஓப்பன் பண்ணி விடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்ல, அந்த டைமில் இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் விளையாண்டுட்டு இருந்தா. ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. நல்லபடியாக இந்த ஃப்ளைட் ஜெர்னி வந்து நல்லபடியாக எங்களுக்கு வந்து அமைஞ்சுது. ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் போனதுக்கு நாங்கள் ரொம்ப வீடியோ எடுத்திருக்க மாட்டோம். செகண்ட் டைம் வந்து ரொம்பவே நிறைய எடுத்தோம். நம்ம கூட ஒரு 3 பேர் வராங்க அப்படிங்கிறது ஒரு ரீசன்னாலும், செகண்ட் டைமுங்க மோஸ்ட்லாம் அந்த பயம் வந்து அந்த அளவு இல்லை. அதுதான் ரீசன். ஸோ புவனேஸ்வர் வந்து இறங்கியாச்சு. இறங்கிட்டு நம்ம அதுக்கடுத்து என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறது பார்க்கலாம். It says, good morning, Bhubaneswar. Hey. उसको पेन हो रहे. कत्ते नल्ला कत्ते नल्ला என்னது என்னது பிளேன்ல போகணும். ஸ்டெப்ஸ். ऐसे போட்டுருக்காங்க. पर அங்க அந்த ஹவுஸ் வேற இருக்கு. சரியான ஹவுஸ். ஃபார்மர்ஸ் வேற இருக்கு. நம்ம வந்துட்டோமா? நாத்து ஏறணும். நாத்து ஏறணும். ராத்திரி 3:30க்கு வீட்டில் இருந்து கிளம்பணும். ஆமாம். அப்போ 4க்கு 4:30க்கு பிளைன் கிட்ட விட்டுட்டோம். அப்போ 5:30க்கு பிளைன் எடுத்தாச்சு. 5:30 6 o'clock ஆகிடுச்சு பிளைன் எடுத்து. நம்ம இப்போ எத்தனைக்கலாம்? இப்போ 7:30 7:30க்கு ரீச் ஆகிட்டோம். நம்ம வரும்போது பார்த்திங்கன்னா ஹைதராபாத் ஏர்போர்ட்டில் நம்மளுக்கு வந்து உட்கார சீட் கிடச்சிருக்காது பஸ்ஸில். இப்போ புவனேஸ்வர் ஏர்போர்ட்டில் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பஸ்ஸை விட்டுட்டு நெக்ஸ்ட் பஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே ஏறி இடம் பிடிச்சி உட்காந்து வந்துட்டோம். கொஞ்சம் தூரம் தான் இருந்தாலும் உட்காந்து வர மூச்சில் அது நல்லா இருக்கும்ல நின்றுட்டு வர்றதோட. அதுக்கப்புறம் புவனேஸ்வர் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு அங்கே கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு, ஏன்னா நம்ம இன்னும் ஒரு 4 hours ட்ராவல் பண்ணணும் நம்ம போகிற இடத்துக்கு. அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கடுத்து ஏர்போர்ட்லேருந்து வெளியே போனோம். ஏர்போர்ட்லேருந்து வெளியே போனோன்னா நம்மளுக்கு எய்த்தாலேயே அந்த கேப் அந்த வசதிலாம் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிச்சிட்டோன்னா 4 hours ட்ராவல்ஸ் வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அங்கே போய் எங்கே உடையில் நிப்பாட்டி சாப்பிட்டதுக்கு, அதனால உடையில் ஸ்நாக்ஸு ஜூஸு அந்த மாதிரி வாங்கிக்கிட்டோம். 4 hours ட்ராவலுக்கு வந்து நம்ம 2:30க்கே எழுந்திரிச்சதுனால இதில் வண்டியில் போகும்போதுலே தூங்கலாம் அப்படிங்கிற பிளானில் தான் இருந்தாங்க. அதனால் வெளியே போன உடனே தப்பில் ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. அந்த ஹோட்டலில் வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ஃபினிஷ் பண்ணிட்டோம். அதுமாதிரி ஸ்நாக்ஸு ஜூஸு வாட்டர் பாட்டில் எல்லாமே வாங்கி வச்சுக்கிட்டோம். நான் வந்து வீட்டிலேருந்தே வாட்டர் பாட்டில் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொண்டு வந்திருந்தேன், எனக்கும் என் பொண்ணுக்கும். ஸோ 5 பேருக்கும் அது வந்து காணாது. அதனால அவங்களுக்குலாம் தனியாக வாங்கிக்கிட்டாங்க. நம்மளுக்கு மட்டும் நம்ம வீட்டிலேருந்து கொண்டு வந்தது யூஸ் பண்ணிக்கிட்டோம். திரும்ப வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நம்ம வந்து கிளம்பிட்டோம். இங்கேருந்து நாங்கள் ஒரு 4 hours ட்ராவல் பண்ணுறதுக்கு எவ்வளோ வாங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா 3500 4000 சொல்லி 3500 வாங்கினாங்க ஏர்போர்ட்லேருந்து வில்லேஜ் போகிறதுக்கு. ஃபஸ்ட்டு எங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போகிறோம். அங்கே ஒரு பூஜை மாதிரி அதனால் அதை அட்டென்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அங்கே போயிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம புவனேஸ்வர், பூரி, கோனார்க் அந்த மாதிரி நிறைய புவனேஸ்வரை சுற்றி உள்ள இடம் எல்லாமே சுற்றி பார்த்துருந்தோம். ஸோ நம்ம எங்கெல்லாம் போனோம், எங்கெல்லாம் சுற்றி பார்த்தோம் அப்படிங்கிறத அதுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். अभी किसका हाय बोला? अभी उधर से हाय बोला ना. मुझे लगा ये जो लड़का है मुझे लगा सनी है वो. मुझे लगा सनी था वो. पूरा वो बैठा वही सनी है ना. हाँ वो लोग बैठे उधर. ओके. देखो दूर का चश्मा है. हाँ वो हाथ हिलाया तो मुझे लगा सनी है. ओके.
गाड़ी आ रही இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். என்னோட சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற ட்ராவல் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து புவனேஸ்வரில் நம்ம எந்த மாதிரி சுற்றி பார்க்கலாம், எந்த மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் வரும். ஸோ அந்த வீடியோலாம் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை, எவ்வளோ பட்ஜெட் ஆகும் நம்ம போயிட்டு வர்றதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து அப்படிங்கிறது எல்லாமே அடுத்தடுத்து ஒன்று ஒன்றா நான் வந்து போடுறேன். ஸோ கண்டிப்பாக கனெக்டிங்கில் இருங்க. இதை பற்றின கமெண்ட் பாசிட்டிவ் நெகட்டிவ் எதுனாலுமே நீங்கள் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்கு என்னங்கிறத தெளிவு பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.